ஹாய், ஒரு சின்ன கேள்வி. சப்போஸ் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல உங்க வேலை போயிடுச்சு, ஏதோ ஒரு ரீசனால வேலை போயிடுச்சு. ஜாப் செக்யூர்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் தேர் எனி கைண்ட் ஆஃப் ஜாப் செக்யூரிட்டி? இல்ல. அப்ப என்ன நடக்கும்? உங்க லைஃப் எப்படி யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு பயப்படுத்தல, இது ஃபேக்ட். நிறைய பேர் நீங்க ஜாப் லூஸ் பண்ணிட்டு நிறைய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க கிரெடிட் கார்டு பில் பே பண்ண முடியல, அவங்க இஎம்ஐ பே பண்ண முடியல, அது மாதிரி நிறைய பிரச்சனை. ஸோ இஸ் தேர் எனி கேரண்டி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது நீங்க வேலை செய்யலைன்னா கூட உங்களுக்கு காசு வருமா? அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா உங்கள்கிட்ட? இல்ல, நிறைய பேர் கிடையாது. ஸோ நீங்க அசெட்ஸ் பில்ட் பண்றீங்களா, இல்லைன்னா ஜஸ்ட் யூ லிவிங் எ நார்மல் லைஃப்? ஓகே, டெய்லி இந்த மாசம் டெய்லி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி இருக்கீங்களா? இன்னைக்கு ஷாக்கிங்கானது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்தாச்சு அண்ட் நிறைய ஜாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது என்னைக்கு வேணா நம்மளோட பொசிஷனும் டேக் ஓவர் பண்ணலாம். பட் அதே இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருங்க. வேற நீங்க எங்க ஒர்க் பண்ணி அங்க ஒர்க் பண்ணிட்டே இருங்க. பட் ஸ்டில் இந்த பார்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருந்து ஒரு 1 லட்சம் மாசம் வந்தா எப்படி இருக்கும்? இது வந்து மேஜிக் எதுவும் கிடையாது. இட்ஸ் a fact. அண்ட் வருஷம் வந்துட்டு இருக்கும். இட்ஸ் a passive income and it's completely digital. எப்படி இருக்கும்? ஏன்னா உலகம் ஃபுல்லா நீங்க உலகத்துல எங்க வேணா இதை ப்ரொமோட் பண்ணலாம், யார்ட்ட வேணா ஷேர் பண்ணலாம், அண்ட் யூ கேன் ஸ்டில் earn money sitting in anywhere in the world. இன்ட்ரெஸ்டிங். யா, ஸோ உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். கரெக்டா? உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். உங்க ரெண்டை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க இஎம்ஐ பத்தி கவலைப்பட, உங்க whatever it is, okay, everything will be taken care because every month you make this money. இல்லையா? again பயம் வேண்டாம். வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வேண்டாம். உண்மை என்னன்னா, AI is replacing the future. நானும் AI யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் AI வந்து நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அது என்ன கண்ட்ரோல் பண்ணல. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AI கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. By 2030, close to 300 million people are going to lose their job worldwide. Statistics சொல்லுது, நான் சொல்லல. Yes, it's replacing. நிறைய இடத்துல ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 25% of the tasks are taken over by AI. இப்பவே 25% of the task are taken over. ஸோ நிறைய பேருக்கு இப்போ வேலை கிடையாது. அந்த இடத்துல ஆட்டோமேஷன், அதாவது ரெகுலர் ஒர்க் பண்ணுற எல்லாமே போயிட்டு இருக்கு. என்ட்ரி லெவல் ரோல்ஸ், கஸ்டமர் கேர், டெலிகாலிங், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் ஜாப்ஸ், ஈவன் அக்கௌண்டிங், பேசிக் சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா AI is taken over. அண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are avoiding freshers because something can be automated. நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம், AI யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கே நான் வந்து காசு செலவு பண்ணேன். இன்ஃபேக்ட் நிறைய ஐடியில் இருக்கவங்க நிறைய பேர் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் இல்லை 3 மாதம் எடுக்கிற ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி less than 1 hour வந்து பார்த்தீங்கன்னா AI is doing it. நானே நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து ஆக்சுவலி ஐ ஆல்சோ ஃப்ரம் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் வித் ஹார்ட்வேர் அண்ட் ப்ரோக்ராமிங் எல்லாமே தெரியும். பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா I'm forced to learn the latest AIs and எப்படி அதை நம்மளோட பிஸ்னஸ்ல யூஸ் பண்ணலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். we are using on it, we are working on it, and sorry, we are using it. So AI என்ன பிரச்சனைனா, AI ப்ராப்ளம் என்னன்னா, salary கொடுக்க வேண்டாம், 24/7 ஒர்க் ஆகும், டயர்ட்னஸ் இல்லை. ஓகே, எனக்கு வந்து மூடு சரியில்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. it will be there. Technology is getting advanced. So companies என்ன சூஸ் பண்ணுவாங்க? they will choose AIs instead of man. Okay, human beings AI யூஸ் பண்றாங்க. they are into business, they want more profit. அவ்வளவுதான், very simple as that. So இந்த இடத்துல nobody is going to take care of us. No government, no people, no friends, no families, nobody. Okay, so that's very scary. Okay, கொஞ்சம் பயப்படுத்துற மாதிரி இருக்கு, அதான் உண்மை. again நான் பயப்படுத்தல, இதெல்லாமே facts. just imagine ஒரு பெரிய கம்பெனி லைக் Amazon, அவங்க வந்து ஒரு 1% ஷேர் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும்? வாவ். ஆனா கொடுக்க மாட்டாங்க. பட் நான் கொடுக்க போறேன். ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். ஓகே, which I have been built for 18 years and I built பண்ண சிஸ்டம். அதை வந்து இப்போ நான் லேட்டஸ்டா வந்து ஒரு மாடலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் past 2 years வச்சிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I want to bring it out for common people also. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. ஒரு கிராமத்தில் 2 பேர் இருந்தாங்களாம், 2 யங்ஸ்டர்ஸ். ஓகே, A and B. ஸோ அந்த கிராமத்தில் வந்து தண்ணி ப்ராப்ளம்.
ஸோ அந்த கிராமத்தில் இருந்த தலைவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் சும்மா தான் இருக்கீங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துவாங்க எங்களுக்கு, ஒரு பக்கெட்டுக்கும் நாங்கள் வந்து ₹1 கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரி, இவங்க என்ன பண்ணாங்க, டெய்லி போயிடறாங்க. A and B 2 பேருமே வந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 பக்கெட். ஸோ 2 பேருக்கும் ஒரு ₹50 கிடைக்குது. சந்தோஷமா இருக்காங்க. இதுல கொஞ்சம் ஸ்மார்ட்டா என்ன பண்றாரு, ஆஹா நம்ம வந்து டெய்லி போயிட்டு வந்தோம்னா என்னைக்குன்னா ஒரு நாள் ஏதோ ஒரு ரீசன் நமக்கு உடம்பு சரியாம போயிடும், காசு போயிடும், இல்லைன்னா மழை பெஞ்சு ஏதோ ஒன்று ஆச்சு. ஓகே, அப்போ அன்னைக்கு வந்து நமக்கு காசு கிடைக்காது. ஏன் நம்ம வந்து ஒரு பைப் லைன் அந்த குளத்துல இருந்து நம்ம கிராமத்து வரைக்கும் ஏன் ஒரு பைப் லைன் போடக்கூடாது அப்படின்ற யோசிக்கிறாரு. ஸோ இவர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு பீட்ட. ஸோ பி என்ன சொல்றாரு, ஏவா ஒரு நாளைக்கு ₹50 கிடைக்குது, போதும் எனக்கு, சந்தோஷமா இருக்கேன். கிராமத்துல வேற என்ன வேணும் உனக்கு, இதை போய் சும்மா தேவையில்லாம பைப் லைன் எல்லாம் போட்டுக்கிட்டு இது காசு இன்வெஸ்ட் பண்ணி எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. பட் ரொம்ப என்ன பண்றாரு, இல்ல நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாதி நாள் ஒர்க் பண்றாரு, பாதி நாள் பைப் லைன் லே பண்றாரு. அவருக்கு கிடைச்ச கொஞ்சம் காசு வச்சு பைப் லைன் போட்டுட்டே வராரு. ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் போட்டாச்சு. ஸோ டேப்பை திறந்தா தண்ணி அண்ட் டேப்பை திறந்தா காசு, அதே ₹1 தான். இப்போ பி வந்து பாத்தீங்கன்னா காசு இல்ல, அவர் பெக்கெட் இன்னும் தூக்கிட்டு இருக்காரு, இவர் வெறும் பைப் லைன் திறந்துட்டார். பட் இன்னும் என்ன பண்ணாருன்னா, வெறும் ஒரு பைப் லைன் கிடையாது, ஒரு கிராமத்துக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இதெல்லாம் இன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க A இருக்கணும் ஆசைப்படுறீங்களா, B இருக்கணும் ஆசைப்படுறீங்களா? புட் யூர் கமெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த Bன்றது பெக்கெட் ஸ்டோரி என்ன தெரியுமா, இட்ஸ் ரிலேட்டிங் டு யுவர் ஜாப். மாசம் ஒன்று நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு கார்பரேட் வேர்ல்ட்ல இருந்திருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம், அந்த மாசம் 2008 ஐ ஸ்டாப்ட் எவ்ரிதிங் அண்ட் ஐ ஸ்டார்டட் மை ஓன். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மை பிஸ்னஸ், வேற லெவல். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெக்கெட். ஓகே, நீங்கள் என்னதான் நீங்கள் அப்ரிசியேஷன் கொடுத்தாலும், என்னதான் உங்களை புகழ்ந்து பேசினாலும் அடுத்த மாதம் கேரண்டி கிடையாது. நான் பார்த்துருக்கேன். கரெக்டா, என்னோட ஜெனரல் மேனேஜர் அப்படிதான் தூக்கிட்டாங்க, வெளியே போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அழுதுகிட்டே போனார். நான் வந்து என்னை யாரும் தூக்கல, நானா வெளியே வந்தேன். ஏன்னா எனக்கு இந்த சிஸ்டம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது வேற மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படின்ட்டு. ஸோ A or B? டெஃபினெட்லி A, இஃப் யூ ஆர் அ ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா A வாஸ் மேக்கிங் மணி ஈவன் வைல் ஸ்லீப்பிங். தூங்கிட்டு இருக்கும் போது கூட பைசா சம்பாரிச்சிருந்தார். அதான் A. நவ் இந்த புக், இந்த பர்டிகுலர் ஃபார்முலா என் லைஃபையே மாத்திருச்சு. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த புக் நான் படித்தேன். ராபர்ட் கியோசகியோட புக் ரிச் டேட் புவர் டேட் ஆர் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். ஓகே, அந்த நாவல் குவாட்ரண்ட், அது வந்து எனக்கு கம்ப்ளீட் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ அது என்ன, அந்த குவாட்ரண்ட், கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னாக்கா, அவர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரண்ட்: எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்ட், பிசினஸ் ஓனர், இன்வெஸ்டர். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் an employee. He works, he makes money. அதாவது வேலை செஞ்சா காசு கிடைக்கும், வேலை செய்யலாம் காசு கிடைக்காது. ஸோ லிவரேஜிங் ஆன் டைம் ஃபார் மணி. அதே டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக் வச்சிருக்காரு. இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட். கிளினிக்கை ஓப்பன் பண்ணா பைசா, கிளினிக்கை க்ளோஸ் பண்ணா பைசா இல்லை, செல்ஃப் எம்ப்ளாய்டு. இது நிறைய பேர் பிசினஸ் நினைச்சிருக்காங்க. இன்னும் பிசினஸ் கிடையாது, செல்ஃப் எம்ப்ளாய்டு. நீங்க இருந்தா காசு கிடைக்கும், இல்லைன்னா காசு கிடையாது. அதே டாக்டர் என்ன பண்றாரு, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அவர் கீழே ஒர்க் பண்றது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்தாலும் இல்லைனாலும் he's making money because there are many doctors who work for him. நிறைய பேர் இருக்காங்க அவர் கீழே ஒர்க் பண்றதுக்கு. அதே டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது காசு என்ன, அந்த காசு வந்துச்சோ அதெல்லாம் தூக்கி இந்த ஷேர்ல போறாரு, ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல போறாரு. ஸோ மணி மேக்ஸ் மணி. இப்போ இந்த எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எவ்வளவு நாள் அவங்க அந்த வேலையில இருக்க முடியும்? அப் டு ரிட்டையர்மெண்ட், மேக்ஸிமம் அப் டு ஏஜ் ஆஃப் 60 இல்லையா? ஸோ 60க்கு அப்புறம் என்ன ஆகுது? இன்கம் ஸ்டாப்ஸ், இன்கம் கிடையாது. கரெக்டா? ஆவரேஜ் ஒரு பர்சனோட லைஃப் ஸ்பேன் என்ன? 80 to 90 வயசு வரைக்கும் அவ்வளவுதான் இல்லையா? ஸோ நம்ம எடுத்து ஜஸ்ட் வென் ஃபார் 80 years. இப்போ 20 வருஷம் உங்களுக்கு இன்கம் கிடையாது, எக்ஸப்ட் இஃப் யூ ஆர் பென்ஷன் ஹோல்டர். இல்லைன்னா உங்களுக்கு இன்கம் கிடையாது. இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன். ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50,000 rupees தேவை டீசென்டான லைஃப் வாழ்றதுக்கு. டீசென்டான லைஃப், ரொம்ப ஹை ஃபைலாம் கூட டீசென்டான லைஃப் வாழ்றதுக்கு 50,000 தேவைப்படும். இப்போ நான் மாசம் 50,000 இன்னும் 20 வருஷத்துக்கு வேணும்னா எனக்கு எவ்வளவு காசு இருக்கணும்? அவ்வளோ அமௌண்ட் காசில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ தான் எனக்கு மாதம் 50,000 வரும். கரெக்டா? ஸோ அது பாசிபிளா? இல்லை, நான் என்ன பண்ணும், பசங்கள்கிட்ட போய் கேட்கணும். இல்லைன்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு வயசானவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. கேட்டால் 6,000 ரூபா 5,000 ரூபா அவ்வளோதான் கிடைக்குது. வயசான காலத்தில் தேவை அதெல்லாம். நான் உங்களுக்கு பயப்படுத்தலை. ஸோ நீங்கள் எங்கே இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? ES or B and I?
இந்த குவாட்ரண்ட். ஓகே, லெஃப்ட் சைடில் சாரி ரைட் சைடில் பி அண்ட் ஐ. எகைன் பி ஐ வந்து பார்த்தீங்கன்னா எகைன் இட் ரிக்வயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, காசு. நம்ம லெட் அஸ் டாக் அபவுட் பி. ஸோ இந்த பின்றது ஒரு சிஸ்டம், ஒரு பிசினஸ் சிஸ்டம். ஓகே, அங்கே தான் நான் சொல்றது அமேசான் மாதிரி ஒரு கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ரன்னிங் ஆன் சிஸ்டம். ஓகே, அவங்க இருந்தாலும் இல்லைனா அந்த பர்டிகுலர் பர்சன் இருந்தாலும் இல்லைனாலும் தேர் சிஸ்டம் இஸ் டேக்கன் ஓவர். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஷேர் கிடைச்சா எப்படி இருக்கும், அதே இல்லைன்னா அதே மாதிரி சிஸ்டம் கிடைச்சா எப்படி இருக்கும், வேர் மணி கம்ஸ் ரெகுலர்லி, பைசா வந்துகிட்டே இருக்கும். மேஜிக் கிடையாது, தட்ஸ் a ப்ராசஸ். இப்போ நீங்கள் என்னையே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோச், நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நம்ம பிஸ்னஸ் கோச். ஓகே, மைண்ட் பவர் லைஃப் கோச். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு ஏரியா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ பண்ணால் கிடைக்கும், பண்ணலன்னா கிடைக்காது. பட் ஐ ஆல்சோ ஹேவ் அ பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப், மிராக்கிள் பை ரேபிட் மைண்ட் பவர்ன்ற ஒரு ஆப் இருக்கு எங்கிட்ட. நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் அமேசானில் புக் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப் சேனல் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் இன்டு தி பிஸ்னஸ் கேட்டகரி வேர் நான் இல்லைனால கூட எனக்கு பைசா வந்துட்டே இருக்கும். பட் நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மிராக்கிள் பை ரேபிட் மைண்ட். நான் எகெயின் ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 years ஆஃப் என்னோட ஒர்க் 2008 நான் ஸ்டார்ட் பண்ணேன். சிடி ஃபார்மில் கொண்டு வந்தேன் ஃபர்ஸ்ட். ஸோ நிறைய சிடிஸ் கொண்டு வந்தேன், பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்காக கொண்டு வந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூசைட் பண்ணிக்கிறது, எனக்கு 10th ஃபெயில், 12th ஃபெயில், எனக்கு மார்க் வரல அப்படின்ட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படி வந்து எனக்கு ஒரு ஹர்ட் ஆச்சு. எனக்கு ஏன் அது அவங்களுக்கு பண்ணக்கூடாது, மைண்டுக்காக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணதான் அந்த ஆடியோ சிடிஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதே ட்ராக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து நாங்கள் ஆப்பில் போட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 years நாங்கள் இருக்கோம். ஓகே, பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பிளானில் கொண்டு போகிறோம். ஸோ இங்கே என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது தேவையா? இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய சேலஞ்ச் என்ன? ஃபியர் ஆஃப் எக்ஸாம்ஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி. ஓகே, படப்படப்பு ஒரு மாதிரி நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல இவன் சூசைடே பண்ணிக்கிறாங்க. அண்ட் மொபைல் அடிக்ஷன், இது அனதர் ஏரியா. ஓகே, மொபைல்ல இருந்து வெளியே வர முடியாமல் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் எப்படி இருக்கும்? அண்ட் தட்ஸ் வாட் திஸ் ஆப் இஸ். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா we got something called as a students pack. So இந்த students pack வந்து பார்த்தீங்கன்னா we got 3 package, 3 பேக்கேஜ் இருக்குல்ல. Success in exam, boost your confidence, awaken the genius. Each actual cost வந்து பார்த்தீங்கன்னா approximately 2,500 rupees. So comes to roughly about 7,500 rupees. பட் நாங்கள் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,500 rupees கொடுக்குறோம். Plus GST, blah blah, that's added. Okay. So இது வந்து it's available both on iOS and Android. இதான் பேக்கேஜ். And it comes with a 10 days money back guarantee. என்ன நம்பாதீங்க, நான் சொல்றதெல்லாம் நம்ப வேண்டாம். 10 days யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியலன்னா ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் மணி பேக். என்னோட 18 years ஆஃப் ட்ராக் ரெக்கார்ட் இது வரைக்கும் யாருமே என்கிட்ட காசு கேட்டதே இல்லை. சார் இது வேஸ்ட் அப்படின்னு சொன்னதே கிடையாது. பட் ஸ்டில் ஐம் ஓப்பன். ஓகே, என்ன நம்பணும் அவசியமே கிடையாது. அண்ட் இட் இஸ் கமிங் as a இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கொடுத்துருந்தோம், பட் we are making it as இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அட்வான்டேஜ் என்னன்னா, எவ்ரி இயர் when student buys, okay, you earn a commission. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா அதோட காஸ்ட் வந்து 2,500 rupees. ஸோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தீங்கன்னா, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு என்ன கிரைட்டீரியா, யூ நீட் டு பை எனி ஒன் ப்ராடக்ட். ஏதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பேக் வாங்கணும் அவசியம் கிடையாது, எதை வேணால் வாங்கலாம். ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா யூ ஆட்டோமேட்டிக்கலி பிகம் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள் ஆப்ன்ற ஒரு ஆப் செப்பரேட்டாக இருக்குது. தென் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப் பை ரேபிட் மைண்ட் பவர் இன்னொரு ஆப் இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பை ரேபிட் மைண்ட் பவர்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப் த்ரூ நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களோட லிங்க் உங்கள் லிங்கோட போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ராவல் பண்ணி கீழே ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்களே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா இட் பிகம்ஸ் லைக் உங்களோட லிங்கோட வரும். அந்த லிங்க் யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி தே கம் அண்டர் யோர் பிளான், இட் இஸ் யோர் ப்ரீ. ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பேக் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 2,500ல யூ கெட் 20% கமிஷன், which is 500 rupees. குட் இன்கம். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஜிட்டல், கம்ப்ளீட்லி ஆன்லைன். ஸோ உலகத்தில் நீங்கள் யாருக்கு வேணால் ப்ரொமோட் பண்ணலாம், எங்கே ப்ரொமோட் பண்ண எங்கே வாங்கினாலும் யூ கெட் யோர் 20% கமிஷன். சிம்பிள் கால்குலேஷன். ஒரு மாதத்துக்கு என்னால் ஒரு 100 பேர்ட்ட நான் பேசுகிறேன். 100 பேர் வாங்குறாங்க. 100 பேர் வாங்கினா 500 ரூபாய், 500 into 100, 50,000 rupees. அதே 200 பேர் வாங்கினாங்கன்னா இட் இஸ் 1 lakh rupees. ஸோ எகெயின் சாய்ஸ் உங்களோடது. ஐ மீன் ஹவு ஸ்மார்ட் யூ ஒர்க், ஹவு ஃபாஸ்ட் யூ ஒர்க், மணி இஸ் யோர்ஸ். ஓகே, இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஒரு சேலரியில் ஒரு ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அவ்வளோதான் சேலரி. கரெக்டா? அது இங்கே கிடையவே கிடையாது. இட்ஸ் a business. அண்ட் பியூட்டி என்னன்னா, the system is already built. சிஸ்டம் ஆல்ரெடி பில்ட் ஆச்சு. ஓகே, பைப்லைன் ஆல்ரெடி போட்டேன் நான். நீங்கள் வெறும்
நீங்கள் இன்னொரு பைப் லைன் போடுங்க பக்கத்தில், அவ்வளோதான். அந்த இதில் ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டியதான், ஒன்றுமே கிடையாது. ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு பில்ட் எனிதிங் ஃப்ரம் ஸ்க்ராச். ப்ராடக்ட் என்னோடது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு இன்கம் இருக்குது இதில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் பார்க்குறீங்க. ஸோ அந்த டியூஷன் சென்டரில் கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்றார். நீங்கள் இந்த 500 rupees எடுத்துக்கோங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அதாவது உங்களுக்கு கீழே டியூஷன் சென்டர் வந்துச்சுனாக்கா அவர்கிட்ட ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் 50,000 சம்பாதிப்பார். நீங்கள் அவரை ரெக்கமெண்ட் பண்ணனால உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் போனஸ்னு கொடுக்குறோம். லீடர்ஷிப் போனஸ் which is again 10% of 2,500, which is 250 rupees. ஸோ அப்போ அவருக்கு 50,000 கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு 20,000 கிடைக்கும், 25,000 கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பியூட்டி என்னன்னா, நீங்கள் ஒரு ஆளாக பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறைய டியூஷன் சென்டர்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, டியூஷன் சென்டர்ஸ், அபாக்கஸ் சென்டர்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ், நீட் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. Okay, again, it's not just restricted to India. Anywhere in the world, you automatically get 10% of it. 10% of 2,500. Big income. And the beauty என்னன்னா, every year people are going to renew. ஏன்னா சொல்ல வரேனாக்கா, ஒருத்தங்க 5th standard நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் 5th standard கம்மி, ஈவன் 3rd standardலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, என்னோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா 5th standard யூஸ் பண்ணாங்க, அட்லீஸ்ட் ஒரு another 10 years அவங்க யூஸ் பண்ணுவாங்க. 10 வருஷம். ஸோ 10 வருஷம் பார்த்தீங்கன்னா you're going to make a recurring income. மாசம், வருஷம். ஸோ இந்த வருஷம் நான் ஒரு 6 லட்சம் ரூபா சம்பாதிச்சேன்னா அடுத்த வருஷம் ஷோர் ஷார்ட் 6 லட்சம் கிடைக்கும். ப்ளஸ் என்னோட எக்ஸ்ட்ராஸ் நான் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் கீப் சீயிங், இட்ஸ் குமுலேட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளான் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி நம்ம டார்கெட் பண்ணுறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா they will willing to come for this. And again, காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 2,500 rupees per annum, plus we are adding up so many things into this app. நிறைய ஆட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி த சேம் திங். ஓகே, நான் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஆட் பண்ண போகிறோம். ஸோ they're going to be benefited out of this particular product. Next, one more income இருக்கு. பிகாஸ் இந்த ஆப்ல போனீங்கன்னா there are some close to some 30 other products. ஓகே, நிறைய இருக்கு. நீங்க உள்ள போங்க, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு எக்ஸ்பிளைன் ஆல் தட். நீங்க உள்ள போனீங்கன்னா ஸோ அவங்க யாராவது அந்த ப்ராடக்ட்டையும் வாங்கினாங்க, உங்க கீழே இருக்கவங்க யாராவது அந்த ப்ராடக்ட் வாங்கினா அதுலேயும் ஒரு 20% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சம் ப்ராடக்ட்ஸ் லைக் 5,000 rupeesல இருக்கு. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா 1,000 rupees உங்களுக்கு டேரக்டாக வரும். ஸோ another income is also there. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஓகே, உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்கம், லீடர்ஷிப் இன்கம், தென் இந்த மாதிரி ஒரு இன்கம். ஓகே, ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கோச், அண்ட் நான் சீரியஸாக ஒரு 5 பேரை தேடிட்டு இருக்கேன். அந்த 5 பேரில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் த வேர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கமெண்ட் பண்ணி, ஐ வில் சென்ட் த டிஸ்ட்ரிபியூட்டர் லிங்க். அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் நான் உங்களுக்கு பர்சனலாக கோச் பண்ணுவேன். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், சிஸ்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டிஜிட்டல் எப்படி கொண்டு போகிறது, வேற லெவல் எப்படி கொண்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் அகெயின் ஐ எம் லுக்கிங் ஒன்லி ஃபார் சம் சீரியஸ் பீப்புள். சும்மா டைம் பாஸ் பண்ணதான் வராதிங்க. அண்ட் அகெயின் ஒன் மோர் திங், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஐ நோ தட் யூ ஆர் ஸ்மார்ட். இஃப் யூ வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம், திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, ஏன்னா நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுட்டையும் பயன்படுத்தி நிறைய கஷ்டங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வேற லெவலில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரியும் ப்ரொமோட் பண்ண முடியும், ஈஸியாக சம்பாதிக்க முடியும். பிகாஸ் இட்ஸ் a digital product, it's an online product, digital product, and globally it's available. It comes with a 10 days money back guarantee. அதனால என்ன நம்பணும் அவசியமே கிடையாது. என்னோட 18 இயர்ஸ்ல யாரும் இது வரைக்கும் என்கிட்ட சார் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்டதே கிடையாது, பைசா கேட்டது கிடையாது. இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னாக்கா, இதை வெறும் ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, ஒருத்தரோட லைஃப் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஏன் நான் சொல்றேன்னா, 2010ல நான் 2008ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2010ல ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தா, அவ பேர் கிருத்திகா. அவன்கிட்ட வரும்போது என்ன சொன்னான்னா, சார் நிறைய பிரச்சனை இருக்கு, ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, என்னோட ஆம்பிஷன் டாக்டர் ஆகணும் தான். பட் ஆனால் என்னோட மார்க்ஸ் பயாலஜியில் 90லேருந்து 60 வந்துருச்சு. எனக்கு பயமா இருக்கு, நான் ஃபெயில் ஆகணும் பயமா இருக்கு. அப்படி வந்த பொண்ணு நான் அவளை ப்ரோக்ராம் பண்ணிட்டு அந்த சிடியும் கொடுத்தேன், ஆடியோ சிடி கொடுத்த உடனே ஒரு 4 நாள் என்ன ஃபோன் பண்ணுறேன். நான் நினச்சேன் சரி ஏதோ பிரச்சனையாக இருக்கு போல, அப்படி தான் ஃபோன் எடுத்தேன். பார்த்தா அவள் சொல்கிறான், சார் இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருந்துச்சு, இந்த கிளாஸ் டெஸ்ட்டில் 100% மேக்ஸ், 100% பயாலஜி, 100% கெமிஸ்ட்ரி, 100% ஃபிசிக்ஸ், அண்ட் அகெயின் இங்கிலீஷ் ஆல்சோ 100%. நான் சொன்னேன், கிருத்திகா நான் ப்ரோக்ராம் பண்ணது நாட் டு ஸ்கோர் 100%, டு பிகம் அ டாக்டர். சிரிச்சாவ, சார் பாஸ் பண்ணால் போதும் சார் அப்படின்னா. பட் ஷி டுக் அ பிரேக், 12th பாஸ் பண்ணிட்டு ஷி டுக் அ பிரேக் ஃபார் 1 year. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீட் கிளியர் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் ஷி ஜாயின் ஜேஎஸ்எஸ் மெடிக்கல் காலேஜ் இன் மைசூர். இன்னைக்கு அவர் டாக்டர். இப்போ ரீசெண்டாக அவள்கிட்ட பேசிட்டு இருக்கோம், சொன்னா பிஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சொன்னா சார் இந்த ட்ராக் இன்னைக்கு நான் கேட்குறேன், பார்த்துங்க இன்னைக்கு நான் கேட்குறேன், இட் சேஞ்சஸ் மீ. ஸோ ஒருத்தங்களோட லைஃப்பை மாத்திரம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், டோன்ட் see the business part. ஓகே, பிஸ்னஸ் இஸ் பை ப்ராடக்ட், மணி இஸ் அ பை ப்ராடக்ட். ஒருத்தங்களோட லைஃப் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல, என்ன சொல்யூஷன் தெரியல.
ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேலஞ்சிங். ஓகே, இதில் வந்து 2 ட்ராக் இருக்கு, மெயின் ட்ராக் அண்ட் சப்ளிமினல். ஸோ எல்லாமே 3 ஆல்பம்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ராக், சப்ளிமினல். மெயின் ட்ராக் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்கணும், ஜஸ்ட் 15 minutes கேளுங்க, தென் படிங்க. எகைன் எவ்ரி ஆஃப்டர் 1 hour மெயின் ட்ராக் கேளுங்க, அண்ட் நெக்ஸ்ட் 45 minutes வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே தி சப்ளிமினல். யூ வில் see tremendous சேஞ்ச். உங்க மார்க்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக் 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா they said like almost 30 to 40% இன்க்ரீஸ் நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் டாப்பர்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஐ காட் thousands and thousands of testimonies to back it up. ஓகே, எகெயின் டோன்ட் பிலீவ் மீ, என்ன நம்பாதீங்க, யூஸ் பண்ணி பாருங்க. டிஃபரன்ஸ் இல்லைன்னா ஆஸ்க் ஃபார் தி மணி பேக். அகெயின் நான் ஏன் இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன், ஒரு வேற லெவல் ஆஃப் பிஸ்னஸ் சொல்கிறேன்னா, பிகாஸ் எஜுகேஷன். இன்னைக்கு எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் எஜுகேஷன். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் கிண்டர் கார்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேர் ஃபோக்கஸிங் ஆன் எஜுகேஷன். அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ரெடி டு பே. எப்படின்னா என் பையன் வந்து பெஸ்ட்டாக ஆகணும், என் பொண்ணு வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். எஸ், அவங்க எடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது நம்ம டியூஷன் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க. பட் ஒன்னே ஒன்று சொன்னோம்னா, இந்த மைண்ட் எக்ஸசைஸ்ன்றது நோபடி இஸ் தேர், சேலஞ்ச் பண்ண முடியாதனால நோபடி இஸ் தேர். ஓகே, அண்ட் என்னோட டெஸ்டிமனிஸ் இட் குட் பி தேர், சம்படி மேபி தேர், பட் என்னோட டெஸ்டிமனிஸை கம்பேர் பண்ணும்போது தே ஆர் நாட் தேர். நான் வந்து பெருமைக்காக சொல்ல, ஐ பின் சீயிங் இட்ஸ். ஓகே, நான் நிறைய பார்த்துருக்கேன் அதில். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் ஃபர்ஸ்ட். there are lakhs and lakhs of coaching centers. Parents வந்து பார்த்தீங்கன்னாக்கா they are constantly investing money on their kids. ஸோ எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பே ஆகாது. ஈவன் கொரோனா டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் didn't stop. எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, எஜுகேஷன் didn't stop. ஆன்லைனில் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ that's one proof where I can say it's a beautiful business opportunity, again by transforming people's lives. ஒருத்தவங்க லைஃப் நம்ம மாற்றுறோம். அதில் வந்து நான் எப்படி கிருத்திகாவோட லைஃப் மாற்றணும், அதே மாதிரி நீங்களும் வந்து ஒருத்தவங்க லைஃப் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அண்ட் திஸ் கேன் பி அ பிளாட்ஃபார்ம் இஃப் யூ ஆர் சீரியஸ் இன் மேக்கிங் அ டிஃபரன்ஸ் இன் சம்படிஸ் லைஃப். ஒருத்தவங்க லைஃப் நீங்கள் டிஃபரன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பி அ பார்ட் ஆஃப் இட். ஏகே நான் ஒரு பிஸ்னஸ் கோச் என்ன பார்த்தேன்னா, நிறைய இடத்துல நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. ஸோ கேஷ் ஃப்ளோ கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ சி ரியலாக நீங்கள் பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் இன்கம் எவ்ரி சிங்கிள் இயர். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போற நிறைய பேர் இன்சூரன்ஸ் பண்ற ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 years வந்து பார்த்தீங்கன்னா they get the recurring income. பட் இங்கே வந்து you get it for till the time they're using the product, maybe 10 years, 5 years, 7 years, whatever it is, and it's just adding up. Correct? So again, if you're serious to be that 5 people, என்னோட ஒரு 5 ஆள் தேடிட்டு 5 ஆள் நீங்க ஒரு ஆளா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா comment the word distributor and I will send you that link. Okay, again only for serious people. So again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye, thank you, have a great day.